Hello 10th standard students, welcome back to our channel. ஸோ உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டாக 8 நாள் தான் இருக்குது. அந்த 8 நாளில் லாஸ்ட்டு 3 நாள் நீங்கள் தமிழ் படிப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள 5 நாள் வந்து மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பின்னாடி எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் வந்து எப்படி 10 5 மார்க்கு நீங்கள் அட்டன் பண்ணுறது, எந்த கொஸ்டின்ஸை நீங்கள் தரவை பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா 10 5 மார்க் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா சமயம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 10 5 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். ஸோ கன்ஃபார்மாக வந்து சொல்கிறேன், ஃபார்முலா அண்டு தியரம் இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் பாருங்கள். ஸோ இவ்வளோ சம்ஸ் இருக்குது. இந்த சம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த சாப்டர் 1லேருந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ 2 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளை பொறுத்தளவுக்கு 1.3, 1.4, 1.8, 1.9, 1.11, 1.15, 1.16, 1.18, 1.23, 1.24. எக்ஸைஸை பொறுத்தளவுக்கு 1.1ல் 6 7, 1.2ல் 4 5, 1.3ல் 2 6 10, 1.4ல் 2 9 10 12, 1.5ல் 8. ஸோ இந்த சம்ம ஃபுல்லாக நீங்கள் ஆல்ரெடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் திரும்பி வந்து வேஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 2 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன். ஸோ செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா அதுலேயே 2 5 மார்க் கேட்பாங்க. அதில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2.6, 2.28, 2.29, 2.30, 2.33, 2.36, 2.38, 2.39, 2.43, 2.44, 2.45, 2.51, 2.52, 2.53. அடுத்து 2.56ல் செகண்ட் சம். ஸோ இந்த சம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸைஸ் வந்து முதல் 4 எக்ஸைஸில் வந்து 5 மார்க் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 5வது எக்ஸைஸ் 2.5லேருந்து 7 11 12 13 14, 2.6லேருந்து 5 7 11 12, 2.7லேருந்து 6 7 9 12, 2.8ல் 6 7 8 10, 2.9ல் ஃபஸ்ட்டில் 3rd சம்மு, 5th சம்மு, 6th சம்மு, அதுக்கப்புறம் 6வது சம்மு, 7வது சம்மு. ஸோ இதை ஃபுல்லாக தரவாக செஞ்சு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 2 5 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். அடுத்து சாப்டர் 3 தான் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் நிறையா இருக்குது. பட் இதில் வந்து சம்மை பொறுத்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 சம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து 3.3, 3.8, 3.9, 3.10, 3.11, 3.18, 3.20ல் 3rd சம்மு, 3.21, 3.22, 3.29, 3.35, 3.38, 3.39, 3.41, 3.42, 3.44, 3.45, 3.46. அடுத்து எக்ஸைஸ் 3.1ல் 3rd 5th, நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 3.5ல் 3rd 4th, 3.6ல் 5th 6th, 3.7ல் 2nd 3rd 4th, 3.8ல் 1st 2nd 3rd, 3.11ல் 1st சம்மு, 3.12ல் 2 3 4 6 9, 3.13ல் 3rd 4th 5th, 3.14ல் 4th 5th 6th. ஸோ இந்த சம்மில் நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க. அதே போல் இன்னும் அதுக்கடுத்து லாஸ்ட்டில் வந்து மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து எக்ஸாம்பிள் 3.66, 3.71, 3.72, 3.73 இந்த 3 எக்ஸாம்பிள் சம்மும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் 3.18 எக்ஸைஸில் வந்து 3rd 8th, 3.90ல் வந்து 5 7 11 12. ஸோ இந்த இருக்குல்லையே இந்த எல்லா சம்மில் இருந்து கண்டிப்பாக ஒரு சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் மேட்ரிக்ஸ் இந்த இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வந்துடும். அதனால் இந்த மேட்ரிக்ஸை நல்லா தரவாக செஞ்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th லெசனில் வந்து தியரம் வந்து ஆங்கிள் பைசெக்டர் தியரமும் பித்தாகரஸ் தியரமும் நல்லா படிச்சுக்கோங்க. போன வருஷம் தேல்ஸ் தியரம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த 2 தியரத்தை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதை தவிர என்னென்ன சம் நீங்கள் பார்க்கணும்னா 4.21, 4.23, 4.25, 4.32 அண்ட் தென் 4.3 எக்ஸைஸில் 5 7 8, 4.4ல் வந்து 3rd சம். ஸோ இதை மட்டும் தரவாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு சம் வரும். சப்போஸ் தியரமும் கேட்பாங்க, இல்லைன்னா சம் கேட்பாங்க. அடுத்து 5வது லெசன். ஸோ 5வது லெசன் வந்து 2 5 மார்க் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 5.4, 5.6, 5.7, 5.15, 5.16, 5.27, 5.28, 5.36, 5.37. அதே போல் எக்ஸைஸ் 5.1லேருந்து 4th 2nd, 5th 1st, அப்புறம் 6 7 9, 5.2ல் வந்து 10 11 12, 5.3ல் 9 11 14,
5.4ல் 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இந்த 5.4 எக்ஸசைஸில் 5லேருந்து 12 வரைக்கும் இந்த 8 சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் எப்போதுமே கேட்குறாங்க. ஸோ எல்லா சமையும் நல்லா தரவாக செஞ்சு பார்த்துக்கோங்க. அப்போ இதுலேருந்து 3 எக்ஸசைஸ் தரவாக இருந்தால் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். லாஸ்ட் எக்ஸசைஸ் தரவாக இருந்தால் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். அடுத்து 6வது லெசன் ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியில் வந்து 6.1 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எல்லா சம்மையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த லெசன் உள்ள சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 6.10, 6.11, 6.13, 6.15, 6.17, 6.21, 6.22, 6.23, 6.28, 6.29, 6.30. அதே போல் 6.31, 6.32, 6.33. அதுக்கடுத்து 6.1ல் 6th செகண்டு, 8th ஃபஸ்ட்டு, 9th ஃபஸ்ட்டு, 6.2ல் 3rd, 5th, 6th, 6.3ல் 3rd, 4th, 5th. அப்புறம் 6.4ல் 1st, 3rd, 4th, 5th. நெக்ஸ்ட்டு 7th லெசன் மென்சுரேஷன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஃபார்முலா தரவாக படிச்சுக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம சம்மே செய்ய முடியும். இந்த லெசனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபார்முலாவுக்கு மார்க் இருக்குது. அதனால் ஃபார்முலாவை தரவாக படிச்சுக்கோங்க. இதில் வந்து 2 5 மார்க் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 7.4, 7.6, 7.7, 7.14, 7.16, 7.21, 7.22, 7.24, 7.25. எக்ஸசைஸில் வந்து 7.1ல் 1, 2, 5, 6, 9, 10, 7.2ல் 1, 2, 3, 4, 9, 10, 7.3ல் 1, 2, 3, 4, 5, 7.4ல் 2, 3, 4, 6, 8. இதில் அதே போல் இந்த 7.1, 7.2 இதுக்குள்ளேருந்து ஒரு 5 மார்க் வரும். 7.3, 7.4 இதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். நெக்ஸ்ட் 8th லெசன் ஈஸியான லெசன் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் கேட்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 1 வரும், ப்ராபபிலிட்டியில் 1 வரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து இப்போ 8.6, 8.10, 8.14 இந்த 3 சம்ம தரவாக பார்த்துக்கோங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். அடுத்து ப்ராபபிலிட்டியில் 8.19, 8.24, 8.27, 8.29, 8.30. எக்ஸசைஸ் 8.3ல் 7, 8, 9. எக்ஸசைஸ் 8.4ல் 7, 8, 10, 11, 12, 13. ஸோ இந்த 8th லெசன் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியான லெசன் தான். ஸோ ஈஸியாக 2 5 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு கம்பல்சரி சம் வந்து புக் இன்டீரியர் தான் கேட்பாங்க. ஸோ இந்த சம் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரி சம் அட்டன் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து புக்கு உள்ள சம் வந்து நம்பர் மாற்றி கேட்பாங்க, அவ்வளோதான். வேறு வெளியிலேருந்துலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த சம் ஃபுல்லாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈஸியாக 10 5 மார்க்குமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ 5 மார்க் நீங்கள் 10மே அட்டன் பண்ணிட்டீங்கன்னா மித்த எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக சென்டம் போடலாம். ஸோ அதனால் தரவாக எல்லா சமயம் செஞ்சு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 2 மார்க் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஆல் த பெஸ்ட். நல்லா இந்த டைமிங் வந்து இனிமேல் வேஸ்ட் ஆகாதீங்க. ஒன்லி 8 days தான் இருக்குது. ஸோ அதில் 5 நாள் வந்து மேக்ஸை வந்து தரவாக முடிக்க பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.